ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. நம்ம கதையோடைய டைட்டில் அல்லது ஒரு சுருக்கமான ஸ்டோரி பார்த்தா தான், நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம போலாமா, வேணாமான்றது நமக்கு யோசிக்க தோணும். ஸோ அப்படியாப்பட்ட கதைய பத்தி இப்ப நான் சொல்றேன் சுருக்கமா. நல்லா கேட்டுக்கோங்க. என்னன்னா, நம்ம கதையில சுமார் 3 பேர் இருக்காங்க. சரி 3 இல்ல 4 பேர்ன்னு வச்சுப்போம். அம்மா, அப்பா, பையன். இது இல்லாம இந்த அம்மாவுடைய பெத்த பையன் இவன் கிடையாது. இவங்களுக்கு அதாவது இந்த பையனோட அப்பாவ வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் இவங்க. ஸோ, இவங்களுடைய முதல் கணவர். இதுதான் நம்ம கதையில இருக்கிற கதாபாத்திரங்கள். இவங்க என்னன்னா, இந்த பையனுடைய அப்பாவ வந்து இவங்க 2வது திருமணம் பண்றாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் இந்த பையனுடைய அப்பாவுக்கும், இவங்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் வருது அப்பப்ப. இந்த பிரச்சனைகள தீர்த்து வைக்கணுன்ட்டு இவன் இடையில வந்து வரான். இந்த பையனும் ஒரு வயசு பையனா இருக்கிறதுனால, எதனால அவங்க அப்பா, அம்மா 2 பேருக்கும் பிரச்சனை வந்ததோ, அந்த விஷயத்த இந்த பையனே வந்து ஏற்பாடு பண்றான். ஸோ, இந்த பையனே டைரக்ட்டா இறங்கி அவனே வேலை செய்றான். ஸோ, இப்படி பண்ணது வந்து எப்படி ஆரம்பிச்சது? எப்படி இந்த பையன் இதெல்லாம் பண்ணான்? இவங்க 2 பேருக்குள்ளேயே என்ன உறவு? அப்படின்றத பார்க்கறது தான் இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ, லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையில ஃபர்ஸ்ட்டு 3 பேருன்றத வச்சு ஆரம்பிப்போம். நம்ம கதையில ஒரு பையன், அவங்க அம்மா, அவங்க அப்பா சுமார் 3 பேர் இருக்காங்க. இந்த பையன் ஃபர்ஸ்ட்டு 5வது தான் படிச்சுட்டு இருந்துட்டு இருந்தான். 5வது படிச்சுட்டு இருக்கும்போதே, இந்த பையனுடைய அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் நெறையா பிரச்சனைகள் வந்துட்டு இருந்திருக்கு. அப்ப வந்து நெறைய பிரச்சனைகள் வருது. என்ன காரணம்னா, இந்த பையனோட அப்பா வந்து வேற ஒரு பெண் கூட பேசிட்டு இருந்த ஒரு காரணத்தினால, இந்த பையனோட அம்மா வந்து ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப பிரச்சனைகள் வந்து அதிகமாக, இந்த பையனோட அப்பா வந்து இந்த பையன் மேல வெறுப்ப காமிச்சு, இவங்க அம்மாவ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து இவரு வந்து ஆக்கிட்டாரு. ஸோ, இப்ப என்னன்னா, இந்த பையனோட அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பையன கூட்டு போனாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, அவங்க ஒழுங்கான முறையில படிக்கல. ஸோ, ஒழுங்கான முறையில படிக்காத காரணத்தினால, வேற வழி இல்லாம அந்த பையனோட அம்மா வந்து தனியா போகும்போது, நல்ல ஒரு வேலை கிடைக்காது. நல்லபடியா பையன பார்த்துக்க முடியாது. ஸோ, அப்படியே வந்து போயிடுறாங்க. இந்த பையனோட அப்பா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாரு. அவருக்கு சம்பளம் சுமார் 1 டூ 1,50,000 லட்ச ரூவா இருக்கு. ஏன்னா, ஐடி கம்பெனில இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனா, அவங்க வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம வந்து, அ பெரிய ரொம்ப வந்து சின்ன விஷயமா எடுத்துக்காம, பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த டைவர்ஸுக்கான காரணம். சரி, இப்ப என்னன்னா, இந்த பையனோட அம்மா போயிட்டாங்க. இப்ப இந்த பையனும், இவங்க அப்பாவும் 2 பேரும் வந்து தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன அவங்க அப்பா காலையில ஸ்கூல் அனுப்பிவிட்டு, அதுக்கப்புறம் இவரு ரெடி ஆகி வேலைக்கு போயி, இப்படி தான் வந்து அதான் வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனா, அவராலயும் ஓரளவுக்கு மேல இருக்க முடியல. இதே நேரத்தில இவரு வேற ஒரு பெண் கூட பேசிட்டு இருந்தாருன்னால, அவங்களும் வந்து இவர விட்டு போயிட்டாங்க. இப்ப அரசன நம்பி புருஷன கைவிட்ட கதை மாரியான ஒரு கதை ஆயிடுச்சு இவங்களுக்கு. இப்ப இவரு என்னன்னா, ஓரளவுக்கு மேல பையனையும் அவரால பார்த்துக்க முடியல. ஸோ, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், இந்த பையன் அப்ப 10வது போயிட்டான். அப்ப என்னன்னா, இது வந்து இந்த 5 வருஷ காலத்துல நடந்துட்டு இருந்திருக்கு. அப்ப இந்த பையன் என்ன சொல்றான், "எனக்கு அம்மா வேணும். எனக்கு நீ வந்து என்ன ஒழுங்கான முறையில பார்த்துக்க மாட்டேங்கிற. எனக்கு அம்மா இருந்தா மட்டும் தான் செட் ஆகும். நீ அம்மாட்ட பேசி கூப்பிட்டு வான்றான்." ஆனா, அங்க போய் பார்த்தா, அவங்க அம்மா இன்னொரு திருமணம் பண்ணிட்டாங்க. அப்ப இவருக்கு ரொம்ப மன உளைச்சலாகி, சரி இவளே வந்து இன்னொரு திருமணம் பண்ணும்போது, நம்ம பண்ணக்கூடாதான்ட்டு, இவன் என்ன பண்ணியிருக்கான், அதாவது இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னொரு திருமணம் பண்ணணுன்ட்டு ஏற்பாடு பண்ணி திருமணம் பண்ணிட்டாரு. ஸோ, இப்ப இந்த பையனுக்கு யார் இருக்கா? அவங்க அப்பா வந்து பெத்த அப்பா. பையனோட அம்மா வந்து 2வது கல்யாணம் பண்ணவங்க. அதாவது இவங்க முறைப்படி பெத்த பையன், இவங்க கிடையாது. ஸோ, இப்படிதான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த பையனும் தனியா தூங்குறான். இந்த அப்பா, அம்மா இவங்க 2 பேரும் தனியா தூங்குறாங்க. ஏன்னா, இவங்க இப்ப புது தம்பதி மாரியான ஒரு பின்பம். ஆ இந்த பையனுக்கு இப்ப விவரம் தெரியுது. அன்னைக்கு கல்யாணம் பண்ண அன்னைக்கு நைட் என்ன நடக்குன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கிடையே இதான் நடந்தது. ஆனா, ரொம்ப சத்தத்தோட நடந்திருக்கு. அப்ப இந்த பையன் ரொம்ப விரக்தியா யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். என்னடா இது இப்படி நம்ம ஒரு பெத்த பையன் இருக்கும்போதே நம்ம அப்பா இப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு. என்னடா இது அப்படின்ற மாரி. ஸோ, இந்த பையனுக்கு மனசளவுல நெறையா குழப்பங்களும், ஒரு ஆசைகளும் ஏற்பட ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, இவனுக்கும் அந்த வயசு வரும்போது,
சரி இது வந்து வேற லெவல்ல இருக்கும். இது சூப்பரா இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கணுன்ற மாரியான ஒரு ஆசைகள் இந்த பையனுக்கு வந்துருச்சு. சரி இப்ப என்னதான் அடுத்தது பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த பையன் யோசிக்கிறான். இவங்க 2 பேருக்கு இடையே நெறைய பிரச்சனைகள் வந்தா, நம்ம அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்றேன்னு பேசலாம். ஏன்னா, இவங்க நமக்கு பெத்த அம்மா கிடையாது. இவங்க நமக்கு ஒரு வாடகை தாய் மாரி தான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அதே மாரி பிளான் பண்ணி, இவங்க 2 பேருக்கிடையும் நெறைய பிரச்சனை வந்து வரத்துக்கான ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்றான். அதே மாதிரி இவங்க 2 பேருக்கிடையே நெறைய பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இவன் போய் என்ன சொல்றான்னா, "நான் வந்து இந்த பிரச்சனைகள தீர்த்து வைக்கிறேன். நீ வந்து இத விட்டு குடும்மா" அப்படின்ற மாரிலாம் பேசி இவன் இது பண்றான். புரியுதுங்களா? என்னன்னா, "நான் வந்து இந்த பிரச்சனைகள சரி பண்றேன். நீ வந்து எதுவுமே கவலைப்படாதம்மான்ற" மாரிலாம் சொல்லி, இவன் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்கள ஆறுதல் படுத்துறான். ஏன் அவங்கள ஆறுதல் படுத்துறான்னா, அப்பதான் வந்து இவங்க அப்பா மேல இருக்கிற வெறுப்புகள் அதிகமாவும், இவன் மேல வந்து பாசம் அதிகமாகி, அவங்க அப்பாவே வேணாம், நீ மட்டும் இருந்தா போதுன்ற அளவுக்கு யோசிப்பாங்கன்ற மாரியான ஒரு பின்பத்த இவன் கிரியேட் பண்றான். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து இவன் மேல ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா, இவங்க அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம், இவங்க அப்பாவ பத்தி அவன் நெறைய இல்லாதது பொல்லாதது வந்து பேசுறான். "அவரு இப்படிதான், நீங்க ஏன் அவரு கூட வந்து கல்யாணம் பண்ணீங்க? நான் எப்படி இருக்கேன்?" அப்படின்ற மாரிலாம் பேசி இது பண்ணோனே, அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் உருவாகுற காரணத்தினால, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனையே வந்து, அவரு வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிடுறாரு. அது வந்து எனக்கு செட் ஆவாது. நான் வந்து ஒரு ஆசையில தான் உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணேன். உங்க அப்பாவுக்கு நான் 2வது மேரேஜா பண்ணது. ஆனா, எனக்கு வந்து அவரு ஃபர்ஸ்ட்டா தான் நான் பண்ணேன். நான் எதுவுமே இது மாரிலாம் பார்த்ததில்ல. நான் வந்து வெட்கத்த விட்டு உன்ட்ட சொல்றேன். உங்க அப்பாவ நான் கல்யாணம் பண்ணதுக்கான காரணமே இதுதான். ஆனா, உங்க அப்பா இப்படி இருந்தா என்னால எப்படி வாழ முடியும்?" அப்படின்ற மாரி சொன்னதுனால, கரெக்ட்டா வந்து அவன் நெனச்சது வந்து நிறைவேறுச்சுன்ற காரணத்தினால இவன் என்ன சொல்றான்னா, "சரிம்மா, நான் வந்து இத உனக்கு பண்றேன். உனக்கு நான் உதவி பண்றேன். நீ வந்து யார்கிட்டயும் சொல்லாதன்ற" மாரி இவன் சொல்றான். அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, "சரி நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்ற" மாரி சொல்லிட்டு, ஓகே. இதுதான் நமக்கான டைம்னு இவனும் நெனச்சுக்கிறான். அவங்களும் இதான் நமக்கான டைம்னு நெனச்சு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆனா இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்ததே இல்லன்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி 2, 3 பேர் கூட இந்த மாரி இருந்திருப்பாங்க போல. ஆனா இப்ப இந்த பையன் என்னன்னா, அவன் சொல்றான், "எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது இப்படிதான்றதே உங்க மூலியமா தான் தெரிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன என்னைக்குமே உட்றாதீங்கன்ற" மாரி இவன் சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் கண்டிப்பா உன்ன என்னைக்குமே விடமாட்டேன்ற" மாரிலாம் சொல்லி, ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இது லாஸ்ட் வரைக்கும் இந்த பையனோட அப்பாக்கும் தெரிய வரல. தெரிய வரல. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் போல. ஆனா, அவரு எதுவுமே பெருசா காமிச்சுக்காம, ஏன்னா அவரோட வேலைகள் அதிகம். இன்னொன்னு ஒரு ஒய்ஃப் மேல இருக்கிற ஒரு காண்டால அவரு எதுவுமே கேட்காம உட்டுட்டாரு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.